ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நந்தினி, ஐயா ஐயா வாங்க ஐயா. நல்லா இருமா, நல்லா இருமா. என்னம்மா நீ மட்டும் தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லையா, சூர்யா சார் தான் இந்த பேப்பரை கொடுத்து பேசி பழக சொன்னாரு. அப்படியா? நல்ல விஷயம் தானே. சூரிய எதை பண்ணாலும் சரியாதாம்மா பண்ணுவான். அப்புறம் நான் இல்லாத நேரத்துல வீட்டுல என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, அதனால என்ன ஆச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டமா. அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இது நல்ல விஷயம் பேச வேண்டிய நேரம். சூர்யா உன்னை கம்பெனியோட புது சிஇஓ ஆக்கிட்டான்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு என்னோட மனன இருந்த வாழ்த்துக்கள்மா. கை கொடுமா. ஐயா என்னங்க ஐயா, எதுக்கு இதெல்லாம்? அம்மா, இது எவ்வளவு பெரிய விஷயம். நீ எவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்க தெரியுமா? அதாங்க ஐயா, எனக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு கம்பெனிய பத்தி என்ன தெரியும், இங்க என்ன வேலை நடக்குது, என்ன பொருளை தயாரிக்கிறாங்க, அதுக்கு என்னென்ன கலக்குறாங்க, யார் யாருக்கு என்னென்ன வேலை, அத யார்கிட்ட விக்கிறாங்க, எதுவுமே புரியலங்க ஐயா. நான் சாதாரண கிராமத்து பொண்ணு. ஊர்ல பால் கணக்கு தயிர் கணக்கு எழுதிட்டு இருந்தவ என்ன கொண்டு வந்து இவ்ளோ பெரிய கம்பெனிய கொடுத்து நிர்வாகம் பண்ண சொன்னா எப்படிங்க ஐயா? கண்டிப்பா எனக்கும் இதுக்கும் சுட்டு போட்டாலும் ஒத்து வராது. நான் சூர்யா சார் கிட்ட எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறாரு. நீங்களாவது சொல்லுங்க ஐயா. டேய், ஏன்டா இப்படி பண்ண? டாடி, ஏன் இவ்வளவு லேட்டா பண்ணன்னு கேக்குறேன். இது எப்போ பண்ணிருக்கணும்ல. ஐயா என்னங்க ஐயா இவ்வளவு கேள்வி கேக்குற? உனக்கு தகுதி இல்லன்னா இங்க வேற யாருக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிற? பொறுமை, பொறுப்பு, நிதானம், நேர்மை, கடுமையான உழைப்பு, இது எல்லாம் உன்கிட்ட இருக்குமா. உன்னை நம்பி ஒரு கம்பெனி பொறுப்பை கொடுத்து உட்கார வைக்கணும்னு நானும் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தேம்மா. இன்னைக்கு சூர்யா அதை நிறைவேற்றி வச்சுட்டான். இந்த இடத்துக்கு நீ முழுசா தகுதியான ஆள்தாம்மா. முதல்ல உனக்குள்ள இருக்க சந்தேகத்தெல்லாம் தூக்கி போடு. நல்லா சொல்லுங்க டாடி. எப்ப பார்த்தாலும் தன்னை குறைவாவே நினைச்சிட்டு இருக்கா. அது என்ன பழக்கமோ தெரியல இவகிட்ட. தெரியாத விஷயத்துல கொண்டு போய் விட்டா யாருக்கா இருந்தாலும் பயம் வரதானே செய்யும். அது கரெக்ட். ஆனா உன் கைய புடிச்சு கூட்டிட்டு வரதுக்கு நான் இருக்கேன்ல. டாடி இருக்காரு. அப்புறம் என்ன, நீ ஈஸியாவே கத்துக்க கூடிய ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நந்தினி. என்ன எவனும் மதிக்க மாட்டேங்கிறான்? மாமா இந்த ரூம்ல இருக்காரு, காணுமே. ஓ, அங்க மீட்டிங்க. வந்துடுறேன். நான் இப்ப சொல்றேம்மா, இத்தனை வருஷம் இந்த கம்பெனி நடத்தின அனுபவத்துல சொல்றேம்மா. நிறைய பேர் படிச்சுட்டு சர்டிபிகேட்டோட வருவாங்க. அவங்ககிட்ட சரியான திறமைகள்லாம் இருக்காது. ஆனா சர்டிபிகேட் இல்லாத எத்தனையோ பேரு அனுபவத்துல நல்ல திறமையோட வந்திருப்பாங்க. அப்படி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா டக்குன்னு நான் யோசிக்காம வேலை கொடுத்துருவேன். ஏன்னா அனுபவங்கிறது பெரிய சொத்துமா. உங்ககிட்ட அப்படி விலை மதிக்க முடியாத அனுபவம் இருக்கு. அது கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காதுமா. நீ இப்ப சொன்னிய பால் கணக்கு தயிர் கணக்குன்னு, அந்த மாதிரிதான் இந்த கம்பெனி கணக்கும். எல்லாம் பாத்துக்கலாம், விடு. கல்யாணம் ஐயா, இந்த வந்துட்டியா? வா. எல்லாம் வேலை பார்க்குற மாதிரி நடிக்கிறாங்க. நம்ம வேலையை பார்ப்போம். அத்தை உள்ளதா எல்லாம் இருக்காங்க. இப்போ நீங்க பாருங்க. இந்த கம்பெனியோட புது சிஇஓ ஆனதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சூர்யா, என்னோட சார்பா இதை உன் கையால அவளுக்கு போட்டு விடு. ஓகே ஐயா, ஓகே. இருங்க நான் நந்தினி, இல்ல வா. வேண்டாம். வா. வெல்கம் டு நிரந்தர சிஇஓ ஆஃப் திஸ் கம்பெனி. ஆல் தி பெஸ்ட். இருமா,
இருமா இருமா கொஞ்ச நேரம் போட்டுக்க, உடனே எடுக்காத. ஐயா, உன்னை நான் எந்த இடத்துல உட்கார வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டனோ அதை இன்னைக்கு சூர்யாவை பண்ணிட்டான். மனசு நிறைஞ்சு சொல்றேம்மா, இனிமே எனக்கு சூர்யா பத்தி மட்டும் இல்ல, இந்த கம்பெனி பத்தியும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. எல்லாம் சரியாதான் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. நீ இந்த வேலையை சரியா பொறுப்பா செஞ்சு இதை விட இன்னும் பெரிய பெரிய பதவிக்கெல்லாம் நீ போகணும். கண்டிப்பா வருவோமா, அதை நானும் பார்ப்பேன். இவர் இப்படிதான் பண்ணுவார்னு நான் சொல்லல, அதையே செஞ்சிருக்காரு. மா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம்மா. நம்ம கிட்ட என்ன பேச்சு பேசிட்டு மாலையை போட்டு ஆசீர்வாதம் பண்றாரு. அது மட்டுமா, இதை விட ரொம்ப பெரிய பெரிய பொறுப்புக்கெல்லாம் வேற வரணுமாமே. அப்ப நாமெல்லாம் என்ன நடு ரோட்ல நிக்கிறதா? மா, என்னம்மா இதெல்லாம்? வரட்டும், விளக்க மாத்துக்கு பட்டு குஞ்சமா இருக்கு இன்னைக்கு அவருக்கு. வா இப்போ ஓகே. மாமாவுக்கு லோ ஆங்கிள் வைப்போம். மாப்பிள்ள வெளியில வாங்க. எவ்வளவு நான் கஷ்டப்பட்டு கீழே உட்காந்துருப்பீங்க. மாமா வெளியில வாங்க மாப்பிள்ள. அப்படியே நைஸா முகத்தை மறைச்சிக்கலாம். பாத்துறீங்களா மாமா? என்ன மாப்பிள்ள, எல்லாத்தையும் கவர் பண்ணி கரெக்டா எடுத்துட்டீங்களா? எதுவும் மிஸ் ஆகல? இல்ல, பாராட்டுறாரு. ஆமா மாமா. யோ ஷார்ப்பு, மாப்பி. நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க இங்க? மாப்பிள்ள, ஏய், நம்ம நந்தினி CEO ஆனத நம்ம வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டோம்ல, அந்த வேலையை மாப்பிள்ள பாக்குறாரு. வீடியோவா? வீடியோ செலிபிரிட்டி எடுக்கற? வா முன்னாடி வா, ஃபோக்கஸ் பண்ணி எடு. பக்காவா. டேய், ஐயோ, விட்றா. வீடியோவா எடுக்கற? வீடியோவா எடுக்கற? அப்ப விட மாட்டேன். நைஸா ட்ராலி போடுற பாரு. உட்காரு பாரு. துப்பிட்டானே. டேய், விடுறா, விடு விடு. வந்துட்டான் வீடியோ வேலை எடுக்க. மாப்பிள்ள என் மூஞ்சி அவனும் உட்காருயும் பாரு. இரு மாப்பிள்ள எந்திரிக்கிறேன். நைஸா நடுவுலன்னு பார்த்தா ஆளாளுக்கு அணக்கட்டி சரி, நிக்கிறாங்க. போலாம். ஐயோ கல்யாணம் பார்த்து தள்ளிட்டு போய் மூஞ்ச மாப்பிள்ள பாரு, மனசுல ஜோக்கர் வச்சுக்காத, நான் பாவம். முதல்ல அவனை வெளியே அனுப்புங்க. ம். நான் வீடியோ எடுத்தது எப்படி மாமா கண்டுபிடிச்சாரு? ம். சரி, இந்த வாட்டி கண்டுபிடிக்காத மாதிரி இருப்போம். ம். அக்கா, என்னவோ சொன்ன, அதுல அப்பா அவளை CEO ஆக விட மாட்டாரு, ஆபீஸ் போவாரு, தடுத்து நிறுத்திடுவாரு அப்படின்னு என்னென்னவோ சொன்ன. இப்ப என்ன பண்ணிருக்காரு பாத்தியா? ஆளா போய் மாலையை வாங்கி போட்டு விஷ் பண்ணதே அவர்தான். ச்சே, ஐயோ, என்னக்கா இது அநியாயமா இருக்கு.